ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 உபதேசங்களை எல்லாம் சேவித்து வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்திலே 108லே 52வது உபதேசமாக விளங்கக்கூடியது திருக்காரகம் என்று சொல்லக்கூடிய தலம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த தலத்திலே 4 உபதேசங்கள் ஒரே ஆலயத்திற்குள்ளாகவே இருக்கின்றன என்று. அந்த அடிப்படையில் இந்த சிறப்பு மிகுந்த திருக்காரகம் கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, திருமங்கையாழ்வாரால் ஒரு பாடலால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. 2000 வருடம் பழமையான ஒரு அற்புதமான திருக்கோவில். இந்த ஆலயத்தினுடைய கஷேத்திர மகாத்மியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னர் அக்ராய என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். அவர் நல்ல நிர்வாக திறமையோடு நல்லதோர் ஆட்சியை நடத்தி வந்தார். ஆனால் தீர்க்க முடியாத ஒரு பயங்கரமான நோய் அவருக்கு ஏற்பட்டது. அவரும் மூலிகைகளை சாப்பிட்டார், எத்தனையோ மருத்துவங்களை எல்லாம் செய்து பார்த்தார். மிகப்பெரிய மருத்துவர்கள் எல்லாம் நன்கு பார்த்தும் கூட அவருடைய நோய் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதைவிட முக்கியமாக அந்த மன்னருக்கு என்ன நோய் பிடித்திருக்கிறது என்று ஒரு மருத்துவராலும் சொல்ல முடியவில்லை. பூஜைகளை செய்தார், பிரதட்சணங்களை செய்தார், என்னென்னவோ செய்துமே அக்ராய என்ற மன்னருடைய நோய் தீரதே இல்லை. என்ன செய்ய முடியும்? இது முஞ்செல்ல வினை என்று தான் இறந்து விடுவோம், இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு வழி இல்லாமல் போய்விடுவோம் என்று அந்த பகுதி மன்னரான அக்ராய மன வருத்தத்திலே இருந்த தருணம். என்ன செய்வது? அடுத்தடுத்த நிகழ்வுகள், இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு மன்னன் நோய்வாய்ப்பட்டு மன்னனாக இருக்கிறான் என்றால் மற்றவர்கள் மிகவும் கேவலமாக பேசுவார்களே என்று வருந்துகிறார். சர்வோத்தமனான பகவானை நினைத்து வருந்திய சமயத்திலே தக்கலர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் என்று சேர அவர் சொன்னார், மன்னரே, நீ கவலையே பட வேண்டாம். தீராத நோய்களை தீர்க்கக்கூடியவனாக எம்பெருமான் விளங்குகிறான். மருத்துவர்களே கைவிட்ட நிலையில் கூட நாம் காணக்கூடிய இந்த கஷேத்திரத்தினுடைய புஷ்கரணி இருக்கிறதே, அது எதையும் சாதிக்கத்தக்கது. எனவே தயவு செய்து நீங்கள் அங்கு சென்று ஸ்நானம் செய்யுங்கள் சங்கல்பத்தோடு என்று சொல்லுகிறார். பொதுவாகவே எத்தைக்கின்றால் பித்தம் தெளியும் என்று இக்காலத்தில் நாம் நினைப்பதைப் போலே அக்காலத்திலும் அக்ராயர் நினைத்தார். ஆனாலும் அவருக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை. பெரிய பெரிய மருத்துவர்கள் வந்தார்கள், நாடி கப்பு பார்த்தார்கள், என்னவோ குளிகைகளை கொடுத்தார்கள், வைத்தியத்திற்கான மூலிகை சாறையெல்லாம் கொடுத்தார்கள், சாப்பிட்டோம், நாமும் பத்தியத்தோடு இருந்தோம். ஆனாலும் நோய் தீரவில்லையே. இந்த தக்கல சொல்கிறாரே, அது நடக்கக்கூடிய சாத்தியமா? இந்த கஷேத்திர புஷ்கரணிக்கு அவ்வளவு மகத்துவமா என்று மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதே தருணம் தக்கர சொன்னார், மன்னரே, எம்பெருமான் தன்வந்திரியாக அவதாரம் செய்தவன். அவன் எப்படிப்பட்டவன்? தீர்க்க முடியாத நோயை கூட தீர்ப்பவனாக தன்வந்திரியாக கையில் அமிர்த கலசத்தோடு புறப்பட்டு வந்தவன். பார்க்கடல் கரையப்பட்ட சமயத்திலே மிக சிறப்பாக மகாலட்சுமி போன்ற தெய்வங்களெல்லாம் தோன்றி உதித்த பிறகு நிறைவாக வந்தவர் தன்வந்திரி என்று சொல்லப்படுகிறது. அந்த தன்வந்திரி பெருமாள் கையிலே அமிர்த கலசத்தோடு வந்தாராம். அதற்கு பிறகுதான் எல்லோருக்கும் நோயில்லாத வாழ்வு கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால் சில கிராமங்களிலே மருத்துவரை தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இந்த நல்ல நேரத்திலே சொல்ல வேண்டும், தன்வந்திரிக்கு என்று சொல்லப்போனால் ஸ்ரீரங்கத்திலே ஒரு அற்புதமான தனி சந்நிதியே இருக்கிறது. சந்திர புஷ்கரணியை பார்த்த வண்ணம் அந்த தன்வந்திரி அங்கே எழுந்தோடு இருப்பார். மூல பெருமாளாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் நம்பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கப்படக்கூடிய உணவில் ஏதேனும் குறை இருக்கிறதா, ஏதேனும் அது பழுவு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு முன்பாக அந்த தன்வந்திரி சன்னதிக்கு கொண்டு சென்று நிறுத்துவார்களாம். அந்த பெருமாளின் திருக்கண் பட்ட பிறகுதான் நம்பெருமாளுக்கே பிரசாதம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு வழிமுறை திருவரங்கத்திலே இருக்கிறது. எனவே திருவரங்க திருத்தலம் செல்வோர் தாயார் சன்னதிக்கு செல்வதற்கு முன்பாக சந்திர புஷ்கரணியை பார்த்த வண்ணம் இருக்கக்கூடிய தன்வந்திரியை சேவித்து விட்டு வருவது வழக்கம். அதுபோல காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் ஆலயத்திலேயே சுற்று பிராகாரத்திலே உட்பிராகாரத்திலேயே ஆதி தன்வந்திரியாக சிறிய திருக்கோலத்திலே காட்சி தருகிறார். அவரை கொண்டு நாம் சேவித்தோமானால்
யாருக்கு என்ன உடல் உபாதை வருகிறதோ, உதாரணமாக கையிலே ஒரு புண் ஏற்படுகிறது, அது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது என்றாலும் கூட, உடனடியாக ஆதி தன்வந்திரி பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு சென்று, எந்த கையிலே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அந்த இடத்திலே சுக்கையும் வெள்ளையும் இடித்து, வெள்ளத்தையும் சுக்கையும் நன்றாக இடித்து அர்ச்சகர் மூலமாக அந்த பகுதியிலே சாத்தி ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் அவர் 5 நாட்களுக்குள் எழுந்து அமர்ந்து விடுவார். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் கூட இருக்காது என்பார்கள். இப்படி ஒரு மனிதனுக்கு எங்கெல்லாம் உடம்பிலே உபாதை வருகிறதோ அவரையெல்லாம் காப்பாற்றக்கூடிய மருத்துவ தெய்வமாக தன்வந்திரி விளங்குகிறார் என்றார். அந்த தன்வந்திரி தானே ஸ்ரீமன் நாராயணர். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த திருத்தலத்திலே அற்புதமாக எழுந்தருளி இருக்கிறார். எனவே அந்த பெருமாளுடைய பாத ஸ்பரிசம் பட்ட இந்த தீர்த்தம் எத்துணை விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடியது என்று சொன்னவுடன் சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த சிறப்பு மிகுந்த அக்ராய மன்னர் அந்த புஷ்கரனிலே தீர்த்தமாடி எழுந்தார். பெருமாளை சேவித்தார். தீர்த்தமாடிய உடனேயே அவருக்கு மனதிலே ஒரு நம்பிக்கை பிறந்ததாம். எந்த நோயால் கட்டப்பட்டு கொண்டிருந்தாரோ அந்த நோய் உடம்பில் இருக்கக்கூடிய சுவடே தெரியவில்லையாம். என்ன ஆச்சரியம்! இது என்ன மருத்துவம் சார்ந்த அற்புதமான கேத்திரமா? இந்த தீர்த்தத்துக்கு அத்துணை முயமையா என்று ஆச்சரியப்பட்டு உடனடியாக மன்னர் தான் அடைந்த முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். இந்த சிறப்பு மிகுந்த திருத்தலத்தினுடைய மகாத்மியம் சொல்லப்படுகிறது. எனவே இந்த திருத்தலத்திலே 4 திவதேசங்கள், அதாவது இதோடு சேர்த்து 4 திவதேசங்கள், நீரகம், ஊரகம், திருக்காரகம், திருக்கார்வானம் என்று சொல்லக்கூடிய 4 கேத்திரங்கள் இருப்பதால் 4 திவதேச பெருமாளை சேவித்த புண்ணியம் இந்த கேத்திரத்திலேயே நமக்கு கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த சன்னிதானத்திற்கு வந்து பெருமாளை சேவித்தால் எத்தகைய பலன் முன்பே சொன்னோம். அந்த புஷ்கரணிக்கு அவ்வளோ மகத்துவம். அது மட்டுமல்ல, புஷ்கரணிக்கு உரியவனான இந்த நாயகனையும் நாம் சேவித்து விட்டால் வாழ்வில் நோய் என்பதே விட்டார். இன்னும் சொல்லப்போனால் புற்றுநோய் என்பது ஒரு கடுமையான நோயாகவே சொல்லப்படுகிறது. புற்றுநோய் கண்டவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே மரணமடைவார்கள் என்பது விதியாகவே இருக்கிறது. ஆனாலும் இந்த தலத்திற்கு வந்து அந்த புஷ்கரணியிலே ஈராடி 4 திவதேச பெருமாளையும் சேவிப்பவர்களுக்கு அந்த பாசுரங்களை எல்லாம் அமுத தமிழ் பாசுரங்களாக வடித்து தந்த ஆழ்வாராதிகளை வணங்கி சேவிப்பவர்களுக்கு அந்த புற்றுநோயிலிருந்து விடுதலை என்பது நாம் இங்கே குறிப்பிட வேண்டிய செய்தி. முக்கியமாக இந்த தலத்திற்கு சேவிக்க வேண்டியவர்கள் யார்? மருத்துவர்கள் இந்த தலத்தை சேவிக்க வேண்டும். மருத்துவர்களே கைவிட்ட நோயாளிகள் கூட இந்த தலத்திற்கு வர வேண்டும். உதாரணமாக, ஒரு மருத்துவர் வலது கண்ணிலே செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சையை இடது கண்ணிலே செய்து விடுகிறார். இப்படி பல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது அதனால் அந்த நோயாளி துன்பப்படுகிறார். அதற்கான பாவம் அந்த மருத்துவரது குடும்பத்தையே சார்ந்துவிடும். அப்படிப்பட்டவர்கள் கூட பொதுவாக மருத்துவ பணியில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அனைத்து விதமான ஊழியம் புரியவர்களும் எந்த தவறும் நேராமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த தலத்து பெருமாளை சேவித்து இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சென்றாலே முழுமையான வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவனாக விளங்கக்கூடிய தன்வந்திரி பெருமாளாகவே, அவருடைய அருள் பெற்ற தீர்த்தமாகவே இந்த தீர்த்தம் திகழ்கிறது என்றால், இந்த திருக்காரக பெருமானையும், திருநீரகப் பெருமானையும், ஊரகப் பெருமானையும், திருக்கார்வான பெருமானையும் இந்த 3-4 திவதேசங்களை ஒரே இடத்திலே நாம் தரிசனம் செய்தால் 4 வகை பயனும் நமக்கு கிடைக்கும். தர்மார்த்தம், காமியார்த்தம், உத்தரார்த்தி, மோக்ஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பலன்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அறம், பொருள், இன்பம், வீடு இத்துணையும் தரக்கூடிய எம்பெருமான்களாக 4 பேர் அங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அதுவும் அந்த திருவிக்கிரம பெருமாள் இருக்கிறாரே, அவர் ஒரு காலை ஊன்றி ஒரு காலை உயர்த்தி நிற்கக்கூடிய அழகை பார்ப்பதற்கு இன்னும் 1000 கண்கள் நமக்கு வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆதிசேகனாகவே மற்றொரு பெருமாள் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த திவ்ய தலத்திற்கு நாம் சென்று பிரார்த்தனை செய்து நம் மனதில் இருக்கக்கூடிய நோய், பிறவி என்ற நோயை கூட கடந்து விடலாம் என்பதுதானே உண்மை. அங்கு சென்று எம்பெருமானை கண்டு எல்லா நலமும் பெறும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.